வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட புதுசாக லான்ச் ஆக போகிற இந்த ஓப்போ F31 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக் இன் இந்தியா, அப்புறம் வந்து 10+ இயர்ஸ் வித் யூங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்த்துருவோம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8+ 128GB. கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து கிளவுட் கிரீன் கலர் தான் வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக தர டிரான்ஸ்பரண்டான கேஸ் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா சிலிகான் கேஸ் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜர், அப்புறம் கேபிள், அப்புறம் சிம் இன்ஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ ஃபோன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ். மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து ஐக்யூவோட ஃபோன்ஸ், நத்திங்கோட ஃபோன்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ், மோட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. இது போக உங்ககிட்ட வந்து நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸுமே வந்து இருக்குது, எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி. அண்ட் மொபைல் பேக் சைடில் ஒட்டுற ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஓப்போ F31 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் மிஸ்டர் தமிழா மொபைல்ஸில் ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஃபோனை மிஸ்டர் தமிழா மொபைல்ஸில் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பேக் பேனலாக இருக்கட்டும், சைட் ஃப்ரேமாக இருக்கட்டும். பட் என்னதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ப்ரீமியமாக வந்து இருக்குது. ஓப்போ ரெனோ சீரீஸில் வந்து எந்த அளவுக்கு ப்ரீமியம்னஸ் இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ப்ரீமியம்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே இதில் நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட்டின் வரையில் 185 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 7000 mAh பேட்டரி இருந்துமே இது பார்த்தீங்கன்னா வெறும் 185 கிராம்ஸ் தான் வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் இங்கே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டூயல் சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP68/69 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் தான். அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ்னு வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.57 இன்ச்க்கான ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்டில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டு 120 ஹெர்ட்ஸ் வேணுமாலுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஸ்க்ரீன் கலர் மோட்ஸ்ன்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க, விவிட், நேச்சுரல். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் நமக்கு வந்து 10 பிட் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேமே பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவுமே பெசல்ஸ் மினிமலாக சிமெட்ரிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். மேக்ஸிமம் பிரைட்னஸ் வரையில் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1400 nits வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவுட்டோர் அப்போ பிரைட்னஸ் இஷ்யூஸ் வந்து வராது. அடுத்து ப்ராசர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த ஃபோனோட ஒரு பெரிய ட்ராபேக்னு நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் பெட்டரான SoC இவங்க வந்து கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் Dimensity 7300 இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதில் வந்து வேப்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4300 mm² வேப்பர் சேம்பர் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரின்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதில் வந்து 7000 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து தாறுமாறாக வந்து இருக்கும்.
லைட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து 2 days வரைக்குமே இதோட பேட்டரி லைஃப் வந்து வரும்னு வந்து சொல்லலாம். அண்ட் இது போக இதில் வந்து 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால அதுவுமே பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக குயிக்காக சார்ஜ் ஏறிடும். அடுத்து கேமராஸ்ன்னு வரையில் இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP, அப்புறம் 2 MPக்கான மோனோக்ரோம் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா 16 MPக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து 1080p 60 fps வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியும். 4K கூட எடுக்க முடியாது. இது அநேகமாக MediaTek Dimensity 6300 சிப்செட் லிமிடேஷன் நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நைட் மோட், ஹை ரெசல்யூஷன், படம், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூயல் வியூ வீடியோ, அப்புறம் அண்டர் வாட்டர் ஸ்டிக்கர், அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேனர்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android 15 அண்ட் ColorOS 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android 15 தான் வந்து இருக்குது. அப்புறம் August 1க்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எவ்வளோன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறனால இந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸிங் அப்புறம் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து இருக்குன்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா பின் கமெண்ட்டில் வந்து போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.